ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து பொருள் வந்து வாங்குகிறோம். அதுக்கு நம்ம அடிமையாகிறோமோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவா இப்போ வந்து நெறைய ஷாப்பிங்கில வந்து நம்ம வாங்குறோம். அப்ப அந்த பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டே இருக்கோம், வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத திருப்பி திரும்ப 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 நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது என்னாகும், நமக்கு தேவையே இருக்காது. இருந்தாலும் இந்த குர்தா பார்த்தோன்னா ஆசையா இருக்கு. சரி வாங்கலாம். அப்புறம் குர்தா வந்து வந்தாச்சு. அப்புறம் இந்த நைட் ட்ரெஸ் நல்லாயிருக்கு. சரி இந்த நைட் ட்ரெஸ்ஸ வாங்கலாம். இப்படி வந்து ஒவ்வொரு பொருளா பார்க்க 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 நம்ம வந்து அதில வந்து அதுக்காக தான் நம்ம ஆசைய தூண்டுறாங்கன்னு சொல்லணும். நம்ம வந்து ஒரு குர்தா பார்ப்போம். அப்ப நெறைய காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆசை இருக்கும். இப்படி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து திரும்ப 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 நம்ம பொருள வந்து வாங்கிட்டுருக்கோம். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல காசு வந்ததுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 மாசம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். தேவையோ இல்லையோ எக்கச்சக்கம் அத பார்க்க பார்க்க நமக்கு ஆசை இருக்கும். எக்கச்சக்கம் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நிறுத்திட்டேன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் கிடையாது. எல்லா ஒரு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள திரும்ப 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 இப்போ மொபைல் இருக்கு. மொபைல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வேலையா இருக்கும்போது நம்ம வச்சுட்டு போயிடணும். நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைம் வச்சுக்கணும். மதியம் நம்ம வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கணும். ஆனா சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடிமையாற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி ஒரு நாள் எதுவுமே பண்ணாதீங்க. எப்பவுமே எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு குடுங்க. ஆன்லைன்ல தேவையானத மட்டும் வாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அத போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வாங்க முடியாது. நம்ம காசு தான் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால ஆன்லைன்ல திரும்ப திரும்ப ஆன்லைன்னு கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது. இப்ப நான் வந்து பஜார் வந்து எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு எனக்கு. இங்க மிஞ்சி போனா பக்கத்துல அப்டின்னா ஒரு 200, 300 மீட்டர்ல தான் இருக்கு. ஆனா நான் போறேன்னா, வாரம் வாரம் பஜாருக்கு போமாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கையில ரூ. 100 எடுத்துட்டு போவேன். ஆனா, அங்க எனக்கு தேவையே கிடையாது. சும்மா அத பார்த்தோன்னா, அத வாங்கணும், இத வாங்கணும், அத வாங்கணும், இத வாங்கணும் பஜார்ல விரிச்சு வச்சிருப்பேன். பார்த்த உடனே என்ன ஆகும், நமக்கு ஆசை வரும். ஏன்னா, என்கிட்ட நெறைய பொட்டு இருக்கு. இருந்தாலும் சரி இந்த பொட்ட வாங்குவோமே, என்கிட்ட நெறைய பாத்திரம் இருக்கு. சரி இந்த பாத்திரத்த வாங்குவோமே, இந்த கிளிப்ப வாங்குவோமே, அத வாங்குவோம், இத வாங்குவோம் சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அப்ப என்னாகும், எனக்கு வந்து தேவையே கிடையாது. தேவை இல்லைட்டாலும் நான் திரும்ப திரும்ப இந்த பொருளெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன். இப்ப இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா நம்ம ஆசைய வந்து தூண்டுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதே மாதிரி நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரூ. 200 கொண்டு போவேன். ஆனா, அங்க வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கம் வேற ஏதாவது இருக்கும். வேற ஏதாவது பார்த்த உடனே ரூ. 100 கொண்டு போனா எல்லாத்தையும் வந்து கையில கிடைச்சதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருவேன். அப்போ என் கையில உள்ள காசெல்லாம் வச்சு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைய வந்து தூண்டி எதுக்குமே நம்ம அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் பஜார் வந்தா போகவே மாட்டேன். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தான் போவேன். இதுக்காக தான் வந்து போமாட்டேன். ஏன்னா போனா வந்து பார்த்தா திரும்ப திரும்ப நம்ம வாங்க வேண்டி இருக்குமோ அப்படி சொல்லி வந்து அந்த பயந்து போய் தான் நான் போகவே மாட்டேன். எப்பாவது ஏதாவது தேவையா இருந்தா மட்டும் தான் வந்து போவேன். 1 பொருள் 2 பொருள்லாம் வாங்கிட்டு போவேன். ஏன்னா சும்மா போனா நம்ம அது மட்டும் இல்லாம அங்க நெறைய திருடுகள் வந்து இருக்கும். திருடங்க வந்து இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மொபைல் திருடுகட்டதே நான் பயந்து போய் இருக்கேன். அதனால அதுலேருந்து நான் போறதே கிடையாது. மொபைல் கூட எடுத்துட்டு போறது கிடையாது. வீட்ல அப்படியே வச்சுட்டே வந்து போயிர்றேன். அதனால எந்த ஒரு இதா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணாதீங்க. அதே விஷயத்த நம்ம பண்ணும்போது, நமக்கே தெரியாம நம்ம வந்து அடிமையாகுறோம். அது மொபைலா இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஷாப்பிங்கா இருந்து எதுவா இருந்தாலும் சரி, ஒரே பொருள திரும்ப திரும்ப நம்ம ஒரே காரியத்த செய்யும்போது, நமக்கு தெரியாமயே நம்ம வந்து அடிமையாகுறோம். அது உண்மையா இல்லையா? அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. நெறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். மறக்காம வந்து பாருங்க.